பலாப்பாயத்தை அடுத்து சொல்ல எடுக்கிற மாதிரி எடுத்துருவேன். பலாப்பாயத்தை உரிக்கிற மாதிரி உரிச்சிருவேன். யாரை உரிச்சிருவேன்? நீ தான் உளுந்து எடுப்பேங்க. அடிக்கிட்டு வர்றான், கையில பொருள் வச்சுக்கிற அடிக்கிட்டு வர்றாங்க. நாங்கள் யார் தெரியுமா? எப்படிப்பட்டவர்கள்? எப்படி கொள்ளைக்காரர்கள் நாங்கள். பேசையா கம்பி நின்று போட்டு பேசுகிறான். நாலு பேர் நகையை போட்டுக்கிட்டு வந்தோம். ஆனா இவனுக்கு வருவானு எங்களுக்கு தெரியும். ரொம்ப தைரியமான ஆளு. நீ நான் யார் என்று தெரிய வேண்டுமா? ஆமா, நிச்சயமாக தெரிய வேண்டுமா? நிச்சயமா தெரியணும். பொம்பளைங்க நகை போட்டுக்கிறாளுங்க, அவளுக்கு பாதுகாப்பு நானு. பாதுகாப்பு அவளை பாத்து வந்துக்கிறேன். நடக்க முடியாத திருப்பதிக்கு வழி கேட்டானா? அவளுங்களுக்கு இவரு பாதுகாப்பு. தைரியமான ஆளு.
நான் தைரியமான ஆளு. ஆ. எனக்கு துணை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வந்தோம்பா. மொத்தம் உடலடனா அது நீ தைரியமான ஆளு. அன்னைக்கு வந்தாலே வேணும் போடா. சில பாரு நூலடாக்கி அடி போட்டு கைட்டு 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 எங்க அம்மா என்ன அடிப்பாங்க வேணாம் கைது தோலை இடிப்பாய். கைட்டு கைட்டு ஐயா எங்க அம்மா போய் கோயிலுக்கெல்லாம் போக வேணாம் நாங்க இது மாதிரி திட்டு பார்த்துக்கலாம் இருப்பாங்க நல்லா போயிட்டு கெட்டுக்கானப்பா நல்லா போயிட்டு கெட்டுக்கானப்பா என்னடா வர வந்தாயா இருக்க கைட்டு மாட்டா கிளிப்பு கூட விட மாட்டாரு தூக்கி போய் வச்சா கூட கூட்டு படுத்துறா நிறைய இருப்பேன் பின்னாடி இருக்குதா பாருங்களா யார் தானே நீங்க எங்கிட்டு பூனா போதே நாசமா என்ன நடந்துங்குது இங்க என்ன சொற்பொழிவா சொல்லிங்கிறாங்க சேர் போட்டு பாத்துக்கிறான் அவரு சேர் போட்டு பாத்துக்கிறான் வரா வரா ஏய் வாடா இரண்டு பெண்கள் அங்கிருந்து சுயாக போயிருக்கிறார்கள். ஆமாங்க அவர்களை விடக்கூடாது. விடக்கூடாது ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சலவா ரெண்டாவது ஷிஃப்ட்டுக்கு ரெடி ஆயிட்டானுங்க. எங்கேயும் போகாதே நம்ம கிட்ட தான் இன்னைக்கு என்ன பாத்துக்கலாம் ஐயா என்ன அவராண்ட அப்புறம் பாத்துக்கலான்ற என்னடி பாத்துக்கலான்ற ஜாகிரதை பாத்துக்குன்னு சொல்லிட்டு போனாரு நாங்களே வந்து மாட்டினோம் எப்படா தப்பிக்கிட்டு தெரியல துட்டு நேத்து குத்தாதே நான் உள்ள வந்து வர கையில கொடுத்து சொல்ல மாட்டியா சொல்ல மாட்டேடியே ஐயா உங்களை பார்த்தா ஐயா ஐயா
கொள்ளையடிக்க வந்து மொத்த பொன் பொருள் வாங்கிட்டா நீ என்ன நாட்ட பேஷன் ஷோவா நடக்குது வலிக்குது வலிக்குதா வலிக்குதா வாய் அந்த மாதிரி காட்டாத நீ ஆடி ஊம்பி ஊம்பி அழுகுற சேபி சேபி ஐயோ காதலர் எனக்காக வாங்கி கொடுத்த என் லவ்வர் எனக்காக வாங்கி கொடுத்த முத்தாரா என் லவ்வர் லவ்வரா காதலர் ரொம்ப முத்தலா இருப்ப இது உங்க லவ்வர்ங்கறா உன்னை விட நான் முத்தலு சொத்துல யாரு சொத்த கலகா நான் சொத்த கலகா வத்தா உச்சா தண்டி தெரியும் சுத்தி பார் ஆளு சொத்தையும் பல்லு சொத்தையும் பேசுறான் பாரு சுத்தமான திரும்பி பார்க்காமல் இந்த கல்லை காட்சி விட்டு ஓடுகிறேன். அவளுக்கு நீ பாடிக்காரா நீ மொத்த பொன் பொருள் கொடுத்துட்டாளுங்க இதெல்லாம் யாருக்கு சொன்னான் கைட்டு கைட்ரா கைட்ரா நான் பாக்குறேன் இது பொண்ணாடா இது ஏய் கைட்ரா ஏடா கூடமா எங்ககிட்ட பேசுற பாரு நீ எப்படி போகணும் தெருவில் இருக்கிற நாய் மொத்தம் உன்னை தெருத்தணும் கைட்டு கைட்ரா வேகமா கைட்ரா சாமான் கூப்பிடுறாரு பேர் வா எஜமான் கூப்பிடுறாரு அடுத்தவன் சிரிக்கிற அளவுக்கு என்ன சாமான்னா உனக்கு ஏன் கோவம் வருது எஜமானு கூப்பிடுறா எஜமா மாணவர் போய்கிறேன் அடிக்கட்ட மனம் வரலை இங்கு நடந்ததை யாருக்காவது நீ எடுத்து உரைத்தால் என்றாவது ஒரு நாள் என் கண்ணனடி பட்டு அன்று நீ பிணம் 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 ஆம்புலன்ஸ்ல உன்னையே ஏற்றி போவாங்க ஓடு ஓடு போடா பாக்காத போடா ஏய் போடா போடா என்ன பண்ண கேப்ல ஆப்பு வெச்சால வைக்கணுடா நீ தலைவா வெற்றி 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 அந்த அம்மனுடைய அருளால் ஆமாங்க அந்த அம்மனுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும் எண்ணி வந்து ஆமா அந்த முத்து மாரியம்மன் நமக்கு வேண்டிய பொண்ணை கொடுத்து விட்டார் நாட்டுல எவ்வளவு பேர் இல்லாத கிடக்குறான் அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழி இல்ல ஒரு ஆலயத்துக்கு வரும்போது இவ்வளவு நகை தேவையா இல்லாதவனுக்கு கொடுத்து வருவங்களா இல்ல இருப்பவர்கள் இல்லாதவர் இடத்தில் கொடுப்பதற்காக தான் உங்ககிட்ட நிறைய இருக்குது அடுத்து ஒண்ணுதான் யாரு தூணியா ஆஹா அத பின்னாடி ஓ அப்படியா கண் தெரியல உங்க ஏன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் யாருக்கு சொல்றேன் வெற்றிகரமாக ஆமாங்க கொள்ளடித்த பொருளை இல்லாத ஏழை எளியவருக்கு கொடுத்து உதவ வேண்டும் அதற்கு தகுந்தபடி என்னுடைய மனைவி குணவதி இடத்தை கொடுத்தால் அவள் யாராருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அத்தனை என்னுடைய மனைவி வீடு வீடாக சென்று கொடுப்பார் ஆமாங்க புறப்பட என் மனைவியை பார்க்கலாம் கொள்ளையடிப்பதற்கு என்ன வரவில்லை இவ்வளவு நேரமாகிவிட்டது மம்மி வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி மாபெரும் வெற்றி அம்மி மேல இருக்க நீ எனக்கு மம்மி ஏடா வாய் நிறைய அம்மானு கூப்பிடுறாடா பாருங்கள் டாடி சொல்லண்டா அம்மா அப்பானு வாய் நிறைய கூப்பிட்டு விட்டு அம்மா அப்பா கூப்பிட்டா மரியாதை கிடையாது இந்த காலத்துல இங்கிலீஷ்ல பேசணும் மம்மி டாடி தமிழ்ல மரியாதை கிடையாதுங்க தமிழ்நாட்டிலேயே பிறந்த கம்யூனிட்டி ஆங்கில பிறந்தது வெள்ளக்காரனுக்கு பிறந்த பசங்களை ஏத்து மாதிரி தமிழ் எல்லா தமிழ்நாட்டில் தானே இருக்கிற ஆமா குழந்தைகளை ஏத்து போய் இங்கிலீஷ் மீடியம் சாக்குற கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் சேர
அண்ணா மூய்க்கிறான் பாரியா அது துண்டு வரை பாருங்க ஆ. ஃப்ரீ கேச்சா ஆ. ஆனா ஃப்ரீ கேட்ச் இருந்தா ஆனா அதுக்கு 30,000 கட்டணும். ஃப்ரீ கேஜ்ன்றா அதுக்கு 30,000 ஏன் கேக்குற என்னமே எது சொன்னாலும் ஒத்துதா இல்லையா காரணம் என்ன தெரியுமா? வாயடிச்சு போய் நிக்கிற வேற ஒண்ணும் இல்லை. ஆமாங்க இருக்கிறவன் எப்படி செலவு பண்றது தெரியாது. சும்மா இருக்கிற குழந்தைகளை கொண்டு போய் அங்க அடிச்சு விடுறானுங்க. பாவம் அதுங்க வீட்டுக்கும் வராது, தாய் முகத்தெல்லாம் பார்க்காத. ஆமா. அம்போன்னு அனாதியாட்டம் கெடுக்குதுக்குடா பாவம். இதற்கு மேல் அனைவருக்கும் பயம் வர வேண்டும். பணத்தை வைத்திருப்பவர் அனைவருக்கும் பயம் வர பயம் வர வேண்டும். வேண்டும். அதிகமாக சேர்த்தால் வருவார்கள், கொள்ளை அடிப்பார்கள். அட பாவி, என்னடா இலவச ஆபரேஷன் அவர் மடியில கை வைக்கிறேன். ஆபரேஷன் பண்ணணும் போல. 5 அரிசி 6 லிட்டர் குண்டா முடிஞ்சு போச்சு கதை. நீ பண்ணது சரிதானா? என்ன? அதிகமா பணம் வச்சிருந்தா கொள்ளடிக்கிறோம். ஆமா. அதிகமா மூட்டை தானே சேர்த்து. அதிகமா மூட்டை இருந்தால் அர்த்தகரா வேண்டும். ஏய் ஏற்கனவே அர்த்தத்துக்கு இருந்தானே. பாவி, அர்த்த போட்டா அர்த்தத்தை கொள்ளடித்து வந்த பொண்ணு முறை என் மனைவிடத்தில் கொடு. இந்தம்மா வெற்றிகரமாக கொள்ளடிக்கிறேன். 4 பொம்மைக்கே இவ்வளவு போட்டுட்டு வரானா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா எவ்வளவு வந்திருக்க மூட்டை மூட்டையா இருந்தாது சேர்த்துருக்கோம். பாருங்க இன்னைக்கு இவ்வளவு போதும். குணபதி சொல்லுங்க இல்லாத ஏழை எளியவருக்கு அவர்கள் இடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன்னுடைய கடமை. ஆகட்டுங்க. உன்னிடத்தில் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போகிறேன். என்னங்க செய்ய? யாரெல்லாம் செத்துட்டாங்களா? முக்கியமான செய்தி நீ யாரா செத்துட்டாங்களா? அதோட முக்கியம் ஏமா குச்சிட்டு ஆடி கிடக்கலாம், ஓவரா பேசிட்டு வாங்கி கிடக்கலாம். அதுவும் முக்கியமான விவகாரம் தான். ஆமா. ஏண்டா உயிரோடு இருக்கிறவன நாளைக்கு கூட பாத்துக்கலாம். செத்துட்டு முகத்தை திரும்பி பார்க்க முடியுமா? அதனால அதுவும் முக்கியமானது தான். ஆமாங்க. அதனால வாழ்வுக்கு போறனா கூட சாவுக்கு போறோம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அடடே அவனை பாவம் வாழ்த்து கட்டவரு. ஆமா. இளவரடி சேர்ந்துட்டாரு. இதுக்கு மேல எப்ப பார்க்க போறோம்? அப்படின்றதுக்காக கடைசி நேரத்துலயாவது மூஞ்சி பாத்துக்குமே, முகத்தை பார்த்துட்டு வரணும் போவாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னங்க? என்னப்பா என்ன விஷயம்? என்ன சொல்ல வரேன்? நீதான் சொன்னீங்க என்னன்னு. அடங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அடுத்தது ஓத்தான் அர்த்தம். ஓத்தான்றது உனக்கு இன்சிலு நமக்கு உள்ள போட போதுரா. ஒவ்வொரு மனிதனுக்கும் அம்மா தானே நமக்கு இருக்கிறாங்க. அம்மா அம்மானு கூப்பிடுறத விட ஆத்தானு கூப்பிடு. நல்ல நேரத்துல கிட்னி வேலை செய்தா இல்லையா? கிட்னி இருக்குது, மூளை இருக்குது. நம்முடைய மகன் வருகின்றான். அவனுக்கு உண்டான அறுசுவையான உணவை ஏற்பாடு செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை. அப்படி எங்க வெற்றிகரமா கொள்ளடிச்சுட்டா உன் முகத்தை கொள்ளடிச்சிட்டோம். ஆமா. ஏதோ மனைவி கிட்ட பணத்தை ஒப்படைச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு. நானும் அவளை பிரிஞ்சு சந்தோஷமா இருப்போம். எல்லாமே உங்ககிட்ட பிடிக்காது. நானும் கூட தானே வரேன். நான் வீட்டுக்கு போறேன்னா நான் அக்கடா நானே கடக்கிறேன்னா கூட நான் ஒரு 2ஆம் கட்டம் தானே. நான் மறுபடியும் அப்படி உக்காஞ்சிருக்கு போறேன். இதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா. நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்களா? உடம்பு கட்டு கொடுங்க. இங்க இருக்காத போ. பண்றேன் உங்க நல்லா சாப்பாடு சாப்பிட்டு அந்த சந்தோஷமா இருக்கும். பாப்பா சீக்கிரம் பாப்பா. போயிடுவா. போப்பா ஏன் பாத்துக்கிட்டு வயசுலயே வேகமா தெரியும். எவ்வளவு தாடி உன்னுடைய விருப்பம் தாடி. விருப்பம் இல்லாத பெண்ணை யாருமே தொடக்கூடாது. விலை மாதலா இருந்தாலும் விருப்பம் இல்லாத பெண்ணை யாருமே தொடக்கூடாது. ஆனா தாடி கட்டின மனைவி தானே அப்படின்னு மனைவியின் விருப்பம் இல்லாம எந்த ஆண்மகனும் அவளை தொடவும் கூடாது. அவள் விருப்பம் இல்லாத சேரவும் கூடாது. அதான் பாவம். கம்மன் கண்ட ராமனை நான் உன்னை கண்டெடுத்தேன். ராமன் கண்ட சீதையா நீமனை கண்டெடுத்தான். பூவாக நான் இருந்தேன். இரவல் மட்டும் வரையா இருந்தா பாலவனும் சோழன் புலி இதமான பார்வை என் இதயம் நீ பார்க்குவது எப்படி இருக்கிறது? இனி என்னாகும்
தேவையான விருந்துகளை நான் ஏற்பாடு செய்யறேங்க. செய்யப்படுவது உன்னுடைய வேலை. பிறந்தது எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. இறைவன் இருப்பதை நான் அறிவேன், நான் அறிவார். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. படைக்கவது விடைத்து சிறிதரைத்து முறதரைத்து வாழ்வதே வாழ்க்கென்று கூறியிருக்கிறான் வள்ளுவன். கூறியதை மீண்டும் குறதை என்று கூறியிருக்கிறான் திருவள்ளுவர் தேவர். அச்சத்து விலைக்காயிராத விடுபட்டு திகைத்து வாழும் வான் இருந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்று தூங்கிக்கிற மக்களை தட்டி எழுப்பினான் பாவேந்தர் பாரதி. நெருப்பு ஒருவருக்கு நீங்க தமிழ் பாட்டால் பொறுப்புற வைத்தான் புதுமை புலவர். ஏரிக்க வல்லழிக்கு நூவினாடு, செயற்க வல்லழிக்கு செந்தமிழ்நாடு. இப்படி செந்தமிழ் தாழ்த்து வாங்கக்கூடிய கள்ளிக்காட்டு அனுவரக்கூடிய பெத்த நாயனுக்கும் குணவதிக்கு மகனாக பிறந்து கள்ளிக்காத்தார் என்று பெற்றெடுத்து சிறப்போடு வாழ்கிறேன். நானும் அயல்நாடு வந்திருந்தேன். பட்ட படைப்பை சீர சிறப்போடு இன்றோ தாயகம் திரும்ப வேண்டும். ஈனெடுத்த தாய் தந்தைகள் வழங்கக்கூடிய என்னுடைய தாய் தந்தை சந்திக்க வேண்டும். அப்பா அம்மா